ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மற்றும் ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு பொழுது சந்திக்கின்றோம். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் பார்க்க போகின்றோம் பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே இன்று ஒரு வரலாற்று பதிவு என்று கூட சொல்லலாம். கனடிய நாடாளுமன்றத்தில் உக்ரைனிய ஜனாதிபதி உரை நிகழ்த்தி இருக்கின்றார் மெய்நிகர் வாயிலாக. அது குறித்து பார்க்க போகின்றோம். அதனை தொடர்ந்து உக்ரைனுக்கு மேலதிகமான உதவிகள் எவ்வாறு இருக்கின்றன, உக்ரைன் ஜனாதிபதி பேசிய பின்பு பகிரப்பட்ட விடயங்கள், இவை தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதை தவிர இப்பொழுது சைனாவில் மீண்டும் இந்த கோவிட் தொற்றின் மற்றொரு மாறுபட்ட ஒன்று உருவாகி இருக்கிறது. BA.2 என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இங்கே வந்திருந்தாலும் கூட இதனுடைய ஆதிக்கம் தற்பொழுது பல நாடுகளில் கூடுதல் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது. ஆகவே இது தொடர்பாக ஒன்டாரியோவில் இது குறித்து எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது குறித்து ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களும் ஒன்டாரியோவின் நிதியமைச்சர் மன்னிக்கவும் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்களும் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பார்க்க போகின்றோம். வழமை போலவே நாணய மாற்று விகிதம் நாளை நிலவுகின்ற காலநிலை கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரிடம் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். இவைதான் இன்றைய செய்திகளும் தகவல்களும் ஒளிபரப்பாகின்றன. அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே ரஷ்யா யுக்ரைன் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் தற்போது இன்றைய நாளில் காலை பொழுது இது கடந்த வாரமே இந்த அறிவித்தல் வெளிவந்திருந்தது. கனேடிய நாடாளுமன்றத்தில் மெய்நிகர் வாயிலாக உக்ரைனிய ஜனாதிபதி அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கின்றார். ஒரு நீண்ட உரையாக அமைந்திருக்கிறது. அதோடு பல முக்கியமான விடயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார் கனேடிய மக்களுக்கும் கனேடிய அரசியல் தலைவர்களுக்கும். ஆரம்பத்தில் இவருக்கான வரவேற்பை கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கியிருந்தார். ஆகவே அவருடைய ஆரம்ப உரையை நாங்கள் முதலில் பார்த்து கொண்டு அதன் பின்னர் உக்ரைனிய ஜனாதிபதி நிகழ்த்திய உரையை பார்க்க போகின்றோம். ஆகவே முதலில் ஆரம்ப உரை எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். On behalf of parliamentarians and on behalf of all Canadians, it is an honor to welcome you to our House. Mr. President, Volodymyr, you are a friend. Canadians and Ukrainians are friends, and they have been for a long time. Our people share deep historical ties. In the early 20th century, a massive wave of Ukrainian immigrants came to Canada. Many of them settled in the Canadian prairies. They worked the land. They built churches distinguished by their beautiful spires, and they helped shape Canada in significant ways. Volodymyr
in the years I've known you, I've always thought of you as a champion for democracy. And now, democracies around the world are lucky to have you as our champion. Hear, hear. Volodymyr, in the years I've known you, I've always thought of you as a champion for democracy. And now, democracies around the world are lucky to have you as our champion. Hear, hear. Your courage and the courage of your people inspires us all. You're defending the right of Ukrainians to choose their own future. And in doing so, you're defending the values that form the pillars of all free, democratic countries. Freedom, human rights, justice, truth, international order. These are the values you're risking your life for as you fight for Ukraine and Ukrainians. Beyond that, you're inspiring democracies and democratic leaders around the world to be more courageous, more united, and to fight harder for what we believe in. You remind us that friends are always stronger together. With allies and partners, we're imposing crippling sanctions to make sure Putin and his enablers in Russia and Belarus are held accountable. Today, in line with our European Union partners, I can announce that we have imposed severe sanctions on 15 new Russian officials, including government and military elites who are complicit in this illegal war. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com.
குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 11 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 1 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணையை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் இன்றைய நாடாளுமன்றத்தில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஆரம்ப உரை ஆற்றியிருந்தார். உக்ரைன் ஜனாதிபதியின் தைரியத்தையும் தாங்கள் தாய் நாட்டை காக்க ஆயுதமேந்திய அனைத்து உக்ரைனியர்களுக்கும் தைரியத்தையும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பாராட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை காட்சிகளிலே பார்த்திருப்பீர்கள். அனைவருமே எழுந்து நின்று அவர்களுக்கு கரவொலி செய்து வரவேற்பு அளித்திருந்தார்கள். ஆகவே அது ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு நிகழ்வாக இருந்தது. அதைத் தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதியின் உரை மெய்நிகர் வாயிலாக இடம்பெற்றிருந்தது. அதிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக வழங்குகின்றோம், பார்க்கலாம். That every day you receive memorandums about the number of casualties, including among women and children. You've heard about the bombings. Currently, we have 97 children that died during this war. Can you imagine famous CN Tower in Toronto? If it was hit by Russian bombs. Of course, I don't wish this on anyone, but this is our reality in which we live. We have to contemplate, we have to see where the next bombing will take place. Your church square, we have a Freedom Square in the city of Harton. Our Babin Yar, the place where victims of Holocaust were buried, and it has been bombed by the Russians. Imagine that Canadian facilities have been bombed similarly as our buildings and memorial places are being bombed. A number of families have died. Every night is a horrible night. Russians are shelling from all kinds of artillery, from tanks. They are hitting civilian infrastructure. They are hitting big buildings. Can you imagine that there is a fire starting at a nuclear power plant? And that's exactly what happened in our country. Each city that they are marching through, they are taking down Ukrainian flags. Can you imagine someone taking down your Canadian flags in Montreal and other Canadian cities? I know that you all support Ukraine. We've been friends with you, Justin, but also I would like you to understand, and I would like you to feel this, what we feel every day. We want to live, and we want to be victorious. We want to prevail for the sake of life. Can you imagine when you call your friends, your friendly nation, and you ask, please close the sky, close the airspace, please stop the bombing. How many more cruise missiles have to fall on our cities until you make this happen? குறைந்த வட்டி விகிதத்தில் உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் தரன் லிங்கம் மோட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட். ப்ரீ அப்ரூவ்ட் மோட்கேஜ், ரீஃபினான்சிங் இவற்றோடு முதல் முறையாக வீடு வாங்குகிறீர்களா? மேலும் சிறப்பு சலுகைகள். பேங்க் ஆஃப் மோன்ட்ரியல் மோட்கேஜ் முகவர் தரன் லிங்கம் 647-628-0800. இன்றை அழைத்து உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். குறைந்த வட்டி விகிதத்தில் உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை பெற்றுக்கொள்ள குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 15 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். வெளியிலே வெப்பநிலை 1 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. ரஷ்ய
மன்னிக்கவும், உக்ரைனிய ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி அவர்கள் வழங்கிய மெய்நிகர் உரையை பார்த்திருப்பீர்கள். ஒரு 20 நிமிடமாக இந்த அவருடைய உரை நிகழ்ந்திருக்கிறது. இதில் பல விடயங்களை அவர் சொல்லியிருந்தாலும் கூட கனடா தனது இராணுவ மனிதாபிமான பதில் முயற்சிகளை தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த செல்வாக்குமிக்க ரஷ்யர்கள் மீதான தடைகள் தொடர வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கின்றார். ரஷ்ய ஏவுகணைகள் மற்றும் விமானங்களின் தாக்குதலில் இருந்து உக்ரைனின் வான்வெளியை மூடுவது எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றும் மீண்டும் அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கடந்த 20 தினங்களில் நடைபெற்ற தாக்குதலில் குறைந்தது 97 சிறுவர்கள் உட்பட பலர் பலியாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். எல்லோரும் போலவே நாங்களும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ விரும்புகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி பல விடயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து இன்று மற்றொரு செய்தி பல ஊடகங்களிலும் பேசப்பட்டது. அது என்னவென்று பார்த்தீர்களானால், பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜாலி, பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்தசங்கரி உட்பட நூற்றுக்கணக்கான கனேடிய அரசியல் தலைவர்களுக்கு ரஷ்யாவுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று ரஷ்யா அறிவித்திருக்கிறது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் இணையதளத்தில் இந்த முழு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 313 கனேடியர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது என்று பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பதவியில் இருக்கின்ற கனேடியர்கள் ரஷ்யாவுக்கு நுழைய மறுக்கப்படும் பட்டியலில் இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்று குறிப்பாக வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜாலி அவர்களை சந்தித்த போது ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளுக்கு அவர் பதில் வழங்கியிருந்தார். ஆகவே அவர் சொன்ன விடயங்கள் முக்கியமானவை எவை பார்க்கலாம். We have been consistent throughout the alliance in making sure that there would be a red line, and this red line would be not to trigger an international conflict. That has been our position. Now, we want to make sure that we can support Ukraine to defend its airspace. We will do so, obviously, by providing military support, when I say military, lethal aid, as well as making sure that we, again, continue to have strong sanctions. It is important for Canada to be able also to provide that lethal aid directly to Ukraine. My colleague, Minister Anand, has been doing a great amount of work on this. Many of the deliveries have been successfully delivered. And you didn't answer my question, which was, is there no way to institute a no-fly zone, even a partial one, without triggering war? We are always willing to look at many scenarios right now because we know Ukrainian people need help. And Canada will always lead conversations to find creative solutions. But at this point, based on the information we have a red line that we can't cross. I think what we need to do is continue every day, every week to announce sanctions like we did just today. When we do so in coordination with the G7 ministers of foreign affairs. This is through our different diplomatic channels, and we're coordinating. That being said, we know we have to do more. And we know that our sanctions must go really around Putin and in targeting Putin himself, which we have done. But we, as I mentioned on the question of the no-fly zone, we're in creative mode. We want to make sure that we have as strong sanctions as possible because we know they work and we know we have to continue that economic pressure. Wait, you've asked a question, so I'll take somebody and I'll get to you. What can you do without crossing that red line? The President is asking Canada to do more. What else is in your arsenal before you cross that red line? Like I mentioned, we need to make sure, first and foremost, on the lethal weapon side, we need to continue our deliveries. My colleague, Minister Anand, is doing a fantastic job on that.
On the question of sanctions, we need to do more. We will be doing more. My team and I are on it, and we're working with our G7 ministers as well, and working with Chrystia Freeland, Minister of Finance, on it. What we need to do also, we need to continue diplomatically speaking to isolate Russia and put maximum pressure. We're doing that in different forums across the board, but we're looking also at other scenarios to isolate Russia. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் டிராபிக் டிக்கெட்ஸ் லேண்ட்லார்ட் டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள் எம்ப்ளாய்மெண்ட் லா ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 22 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 1 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். வெளிவார அமைச்சர் மெலனி ஜாலி அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். இன்று இடம்பெற்ற உக்ரைன் ஜனாதிபதியின் மெய்நிகர் உரையை தொடர்ந்து சில முக்கிய அரசு தலைவர்களும் தங்களுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார்கள். குறிப்பாக செனட் சபாநாயகர் ஜார்ஜ் ஃப்ரே அவர்கள், நாடாளுமன்ற சபாநாயகர் ஆந்தோனி ரோட்டா, கன்சர்வேட்டிவ் கட்சியின் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன், பிளாக் கிபெக்வா தலைவர் வைஸ் பிரான்சுவா பிளாஷே மற்றும் NDP தலைவர் ஜாக் மிட் சிங், பசுமை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எலிசபெத் மே ஆகியோரும் தங்களுடைய உரை நிகழ்த்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்னும் அதிகமான தடைகள் அல்லது ரஷ்ய செல்வந்தர்களுக்கு அல்லது வியாபார முகவர்களுக்கு விதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஒன்டாரியோவிலே இன்று குறிப்பாக அனைவருக்குமே தெரிந்தபடியே மாகாண சபை தேர்தல் ஜூன் மாதம் வரை இருக்கிறது. ஆகவே தற்பொழுது பல வாக்குறுதிகளை பலரும் வழங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போதைய டக்வோர்ட் அவர்களுடைய அரசாங்கம் பல்வேறு அறிவித்தல்களை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக கோவிட்டின் பின் இந்த சுகாதார பணியாளர்களாக இருந்தாலும் சரி, வைத்தியசாலைகளாக இருந்தாலும் சரி, வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ உபகரணங்களாக இருந்தாலும் சரி, அடுத்த நடவடிக்கை என்ன, அதை அதிகரிப்பதற்கு என்னவெல்லாம் செய்யலாம், எவற்றுக்கெல்லாம் செலவழிக்க முடியும் என்பது குறித்து பல அறிவித்தல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று ஒரு அறிவிப்பு அப்படியாக வெளியாகி இருந்தது. அங்கே முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்று பார்த்தீர்களானால், தற்பொழுது சைனாவை பொறுத்தவரையிலும் சரி, ஏனைய சில நாடுகளையும் பொறுத்தவரையிலும் சரி, இந்த முன்னர் COVID-19 என்று சொல்லப்பட்டது, அதன் பின்னர் பல வடிவங்களில் இது மாறுபாடு டெல்டா என்று சொல்லப்பட்டது, அதன் பின்னர் ஒமிக்ரான் என்று சொல்லப்பட்டது, பின்னர் BA2 என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது ஸ்டெல்த் ஒமிக்ரான் என்ற புதிய ஒரு வடிவத்திலே இந்த கிருமி பரவுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சைனாவிலே ஒரு சில நகரங்கள் மீண்டும் ஒரு முடக்க நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனுடைய தாக்கம் ஒரு சில நாடுகளிலும் பரவி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இன்று கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி என்னவென்றால், ஏற்கனவே முகக்கவசம் நீக்கப்பட போகிறது என்று அறிவித்த நிலையில் இப்படியான மற்றொரு தொற்று உருவாகி இருக்கிறது. ஆகவே இதன் பரவல் அதிகரித்தால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில் அனைவருக்குமே தெரிந்தபடியும் 4வது 5வது அலையின் மத்தியிலே எத்தனையோ
பேர் கோவிட் காரணமாக கோவிட் தொற்றுக்கு ஆளாகி இருந்தாலும் கூட அவர்கள் அதிகமாக பாதிப்பு அடையவில்லை என்றால் வைத்தியசாலைக்கு வர வேண்டாம் என்ற ஒரு அறிவித்தலை வெளியிட்டார்கள். காரணம் வைத்தியசாலையில் போதுமான இடம் இல்லாமல் வைத்தியசாலை அனைத்துமே குறிப்பாக சில வைத்தியசாலைகளில் இருந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னொரு வைத்தியசாலைக்கு அனுப்புகின்ற விடயங்கள் எல்லாம் கூட நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று பல கேள்விகள் கேட்கப்பட்டன. குறிப்பாக ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களிடமும் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்களிடமும் முன்வைக்கப்பட்டன. அவர்கள் வழங்கிய பதில்கள் என்ன பார்க்கலாம். Well, we're always very cautious. I just want to remind everyone, per capita, we have the lowest hospitalizations, I think, next to PEI. But I'll always be cautious and move forward slowly. And we've built up our healthcare system. We've built up our healthcare system to be able to handle increase, and we've learned a tremendous amount over the last 2 years. But maybe I'll bring Minister Elliott up. That's deals with this day in and day out, and she can chat. Well, we have been following the BA2 variant very closely. Dr. Moore is studying it. We expect that it may be the 50% of the cases that we have in Ontario within the next short period of time. But the evidence suggests that in Ontario at least, it is a subvariant of the original Omicron variant, and it's not causing many more hospitalizations or more intensive treatments. But we're keeping a very close eye on it and are very cognizant of what's going on in the rest of the world. But as the Premier said, we have built up our system. We've built up another 3,100 extra beds. We're training the Health Human Resources with this announcement today. And Dr. Moore feels that we will be able to handle this variant without any further disruption to services in Ontario. Thank you, Minister. Premier, on the mask mandate, which you're dropping next Monday, a number of colleges and universities and private schools have decided to keep the mandate in place for their students. How come they get to make that decision without jumping through any hoops, but the public boards don't, sir? Well, again, that's going to be up to each university and each college. We have our minister here, Minister Dunlop. You want to speak on that? Yeah, but I'll hand it over to you. Thank you. Thank you, Premier, and thank you for that question. As you know, universities and colleges are autonomous legal entities, so they are able to make those academic and administrative decisions for themselves. Hello, Premier. Natasha MacDonald, Radio Canada. Hi, Natasha. Premier, will you be supporting Patrick Brown, Pierre Poilievre, Jean Charest, or any other candidate in the federal Conservative leadership race? And will you be allowing your MPs, ministers, to publicly support the candidate of their choice? Well, great question. The answer is no. I'll be supporting the people of Ontario. I have my hands full moving forward. And as for our MPPs, I believe they'll have their hands full. So, no, they won't be supporting anyone. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9:30 வெளியிலே வெப்பநிலை 1 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களும் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்களும் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். இதிலே நிறைவாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அதாவது கன்சர்வேட்டிவை பொறுத்தவரையில் தலைமைக்கான போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 5 பேர் இதிலே போட்டியிடுகின்றார்கள். அவர்கள் குறித்த விவரங்களை நாங்கள் நமது நிகழ்ச்சியிலும் பகிர்ந்து கொண்டிருந்தோம். ஆகவே இன்று கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, இந்த தலைமை பதவிக்கான போட்டியில் தலைவர் யார் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்பதற்கு வெளிப்படையாக தானோ அல்லது ஏனைய ஒன்டாரியோ எம்பிபி அவர்கள் இதற்கு
ஆதரவு தெரிவிக்கலாமா என்று கேட்கப்பட்டிருந்தது. ஆகவே அவர் முற்றுமுழுதாக அதை மறுத்திருக்கின்றார். இல்லை, அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போவதில்லை, யார் தலைமை பொறுப்பில் வரப்போகின்றார்கள் என்பதற்கு நாங்கள் எந்தவித ஆதரவும் வழங்கப் போவதில்லை வெளிப்படையாக என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த தலைவர் தேர்வு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலே ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இந்த மாறுபாட்டு கோவிட் தொடர்பான கேள்விகளுக்கு எவ்வாறு தயார் நிலையில் ஒன்டாரியோ இருக்கிறது என்றும் கேட்கப்பட்டது. அதோடு இன்றைய எண்ணிக்கையையும் பார்க்கலாம். கனடாவிலே கோவிட் தொற்றின் காரணமாக பலியானவர்களின் எண்ணிக்கை 37,000 அண்மிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று மாலை வரை பலியானவர்களின் எண்ணிக்கை 36,993 சுகாதார அதிகாரிகளினால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பலியானவர்களின் எண்ணிக்கை கடந்த 14 நாட்களில் 99% குறைவடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தொற்றின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் கடந்த 14 நாட்களில் 25% குறைவடைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதிலே தடுப்பூசி போடப்பட்ட மக்கள் தொகை என்று பார்க்கின்ற பொழுது 85% அண்மிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 9:31 குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது இன்றைய கனேடிய நாணய மாற்று விகிதம். பலருக்கு ஒரு அதிர்ச்சி தருகின்ற செய்தி என்றுதான் சொல்ல வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் தொகை அதிகரித்து கொண்டே செல்லுகின்றது. இன்று திடீரென்று நேற்றைய தினம் பார்த்திருப்பீர்கள் 206 இலங்கை ரூபாவாக இருந்தது. இன்று 214 இலங்கை ரூபாவாக உயர்வடைந்திருக்கிறது. ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையில் அதே நிலைதான் 60 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஏனைய நாடுகளிலும் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 214 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.71 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். குறிப்பாக நீங்கள் வெஸ்ட் பகுதியில் இருப்பீர்களாக இருந்தால் மிஸ்ஸிஸாக பிராம்டன், மெல்டன் இந்த பகுதியில் இருப்பீர்களானால் பிராம்டனில் இருக்கின்ற கொலம்பியா வீடியோவுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய பணத்தை அனுப்பி வைக்கலாம். ஈஸ்ட் பகுதி குறிப்பாக ஸ்காப்ரோ, மார்க்கம், பிக்கரிங் இந்த பகுதியில் இருப்பீர்களானால் நீங்கள் ஸ்காப்ரோவிலே மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்புக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று உங்களுடைய பணத்தை நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். நிகழ்ச்சியில் அடுத்து மற்றொரு செய்தி அனைவருமே அறிந்த ஒரு லேபாக இருக்கிறது இந்த லைஃப் லேப் பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த கோவிட் காலப்பகுதியில் அனைத்து சுகாதார பணியாளர்களும் சரி மிகவும் கடுமையான ஒரு காலப்பகுதியில் பணியாற்றி இருந்தார்கள். இப்பொழுது 150 கொரியர்ஸ், அதாவது மெயில் ரூம் எம்ப்ளாயீஸ், மெயில் ரூமில் பணியாற்றுகின்றவர்கள் இப்பொழுது ஒரு வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது கடந்த வார விடுமுறையில் கூட இது அறிவிக்கப்பட்டது, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை, இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இது எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வியும் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரை எந்தவிதமான உடன்படிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் நிகழ்ச்சியில் ஒரு கவர் சாங் ஒன்று பார்க்க போகின்றோம். ரேச்சல் ரெமிசியர் பாடிய இந்த பாடல். கலையரங்கம் பகுதியிலே உங்களுடைய படைப்புகளும் இடம்பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொண்டு அனுப்பி வையுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033 என்ற தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய லிங்கை அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். இன்றைய கலையரங்கம் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம்.
மனச படுக்க வச்சு வெள்ள போர்வ போத்திட காத்தோட கண்ண கோக்காத நீ முகம் காட்டாம தீ மூட்டி வாட்டாத நீ பார்க்காம மூச்ச தேக்காத நீ மனம் கேட்காம நான் வந்தே சாய்க்காத நீ என் சிரிப்பு உடைஞ்சு சிதறி கிடக்கு எப்போ வருவ எடுத்துக்க உன் நினைப்பில் மனசு கதறி கிடக்கு என்ன கொஞ்சம் சேர்த்துக்க மனச வாசனை வீசும் தசையில உன்ன தேடி ஓடின கலைஞ்ச காத்துல எந்த மூச்சு உன்னை காட்டோ தேடின உன்னை காட்டோ தேடின உன்னை காட்டோ தேடின காத்தோட கண்ண கோக்காத நீ முகம் காட்டாம தீ மூட்டி வாட்டாத நீ பார்க்காம மூச்ச தேக்காத நீ மனம் கேட்காம நான் வந்தேன் சாய்க்காத நீ என் சிரிப்பு உடைஞ்சு சிதறி கிடக்கு எப்போ வருவ எடுத்துக்க உன் நினைப்பில் மனசு கதறி கிடக்கு என்ன கொஞ்சம் சேர்த்துக்க உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:39 இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். கலையரங்கம் பகுதியில் செல்வி ரேச்சல் ரெமிசியர் பாடிய பாடல் பார்த்திருப்பீர்கள், ஒரு கவர் சாங். உங்களுடைய கலைப்படைப்புகளும் இடம்பெற விரும்பினால் நிச்சயமாக அது நடனமாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், இசை வடிவமாக இருக்கலாம். நம்மளோடு தொடர்பு கொள்ளுங்கள், நிச்சயமாக அனுப்பி வையுங்கள். தொடர்ச்சியாக அனுப்பி வைக்கின்ற கலைஞர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற நாளை நிலவுகின்ற காலநிலையை பொறுத்தவரையில் பார்த்துட்டீங்கன்னால் அனைத்து இடங்களிலும் ஒரு அதிக குளிரும் இல்லாமல் அதிக வெப்பமும் இல்லாமல் ஒரு மிதமான காலநிலையை உணரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் சில இடங்களிலே பனிப்பொழிவும் ஏற்பட்டிருந்தது. டொரண்டோவை பொறுத்தவரையிலும் நேற்று இரவில் இருந்து இன்று காலை வரை லேசான பனிப்பொழிவு ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் வருகின்ற நாட்களை பார்க்கின்ற பொழுது சற்று வெப்பம் நிறைந்த நாட்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நாளை எவ்வாறு காலநிலை இருக்கப் போகிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் விடுவிற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும்.
மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கனேடிய செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பு மற்றும் ஒரு செய்தி. கனடாவின் ஆளுநர் நாயகம் மேரி சைமன் அவர்கள் இங்கிலாந்தின் அரச குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பதற்கு சென்றிருக்கின்றார். குறிப்பாக இந்த ஆண்டு முக்கியமாக பிளாட்டினம் விழாவை கொண்டாடும் மகாராணிக்கு கனேடியர்களின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சைமன் ராணியை சந்திப்பதற்கு சென்றிருப்பதாக ஆளுநர் நாயகம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக மகாராணியுடனான ஆளுநர் நாயகத்தின் 2வது அதிகாரப்பூர்வ சந்திப்பும் 1வது நேரடி சந்திப்பும் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர கடந்த வாரம் இங்கிலாந்து சென்றிருந்த கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அங்கே மகாராணியை சந்தித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவிலே நேரம் 9:43. இது செய்திக்குரிய நேரம். கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, விவகார அமைச்சர் மெலனி ஜாலி, பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த் சங்கரி உட்பட நூற்றுக்கணக்கான கனடியர்களுக்கு ரஷ்யாவிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் மொத்தம் 313 கனேடியர்களை தடை விதிக்கப்படும் பட்டியலில் பெயரிட்டுள்ளது. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அமைப்புகளில் தலைமை பதவிகளில் உள்ள கனேடியர்கள் ரஷ்யாவிற்குள் நுழைய மறுக்கப்படும் வெளிநாட்டவர்களின் பட்டியலில் உள்ளனர். ரஷ்யா மீது கனடா தனது அண்மைய பொருளாதார தடைகளை அறிவித்த நிலையில் உக்ரைனை ஆதரித்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா தடை செய்யும் கனேடியர்களின் பட்டியலை வெளியிட்டது. ரஷ்யா மீதான கனடாவின் தொடர்ச்சியான தடைகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சு தெரிவிக்கிறது. கனடாவில் உள்ள உயர் அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ரஷ்ய விரோத நபர்களை குறிவைக்கும் வகையில் இந்த பட்டியல் வெளியாவதாக கூறப்படுகிறது. இதில் கனேடிய பாதுகாப்பு பணியாளர்களின் தலைமை அதிகாரி ஜெனரல் வெய்ன் ஐர், அமைச்சர்கள் பலரும் அடங்குகின்றனர். துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீன்லேண்ட் ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து தடை செய்யப்பட்டுள்ளார். ரஷ்ய தாக்குதல்களுக்கு எதிரான போராட்டத்தில் தனது நாட்டிற்கு மேலும் உதவுமாறு கனடாவிடம்
உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி நேரடியாக வேண்டுகோள் விடுத்தார். இன்று கனேடிய நாடாளுமன்றத்தில் மெய்நிகர் வழியிலான தனது உணர்ச்சிகரமான உரையின் போது அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். உக்ரைனியர்களை அழிக்க ரஷ்யா விரும்புகிறது என தனது உரையில் அவர் கூறினார். தனது 20 நிமிட உரையின் போது கனடா தனது இராணுவ மனிதாபிமான பதில் முயற்சிகளை தொடர வேண்டுமென அவர் அழைப்பு விடுத்தார். சக்தி வாய்ந்த செல்வாக்குமிக்க ரஷ்யர்கள் மீதான தடைகளை தொடர வேண்டுமெனவும் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். ரஷ்ய ஏவுகணைகள் விமானங்களின் தாக்குதல்களில் இருந்து உக்ரைனின் வான்வெளியை மூடுவது எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். கடந்த 20 தினங்கள் தொடர்ந்த தாக்குதலில் குறைந்தது 97 சிறுவர்கள் பலியாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உக்ரைனில் என்ன நடக்கிறது என்பது பற்றி அந்த நாட்டின் ஜனாதிபதியிடம் இருந்து நேரடியாக கேட்பதற்கு இந்த உரை ஒரு வாய்ப்பாக உள்ளதென பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். உக்ரைன் ஜனாதிபதியின் தைரியத்தையும் தங்கள் தாய் நாட்டை காக்க ஆயுதம் ஏந்திய அனைத்து உக்ரைனியர்களின் தைரியத்தையும் பிரதமர் ட்ரூடோ பாராட்டினார். உக்ரைன் ஜனாதிபதியின் உரையை தொடர்ந்து செனட் சபாநாயகர் ஜார்ஜ் ஃபரே, நாடாளுமன்ற சபாநாயகர் ஆந்தோனி ரோட்டா, கன்சர்வேட்டிவ் கட்சியின் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன், பிளக்வெக்வா தலைவர் ஈவ்ஸ் பிரான்சுவா பெலண்ட், NDP தலைவர் ஜாக்மித் சிங், பசுமை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எலிசபெத் மே ஆகியோர் பதிலளிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. இவர்கள் அனைவரும் கொடூரமான வன்முறையை எதிர்கொள்ளும் உக்ரைன் மக்களுடன் தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். கனடாவின் ஆளுநர் நாயகம் மேரி சிமான் இன்று இங்கிலாந்தின் அரச குடும்ப உறுப்பினர்களை நேரில் சந்தித்தார். இங்கிலாந்தின் மகாராணி 2ஆம் எலிசபெத், ஆளுநர் நாயகம் சிமோன், அவரது கணவர் ஒயிட் ஃப்ரேசர் ஆகியோருடன் வின்சர் கோட்டையில் இன்று மாலை தேநீர் அருந்தினார். மகாராணியை சந்தித்தது குறித்து ஒரு அறிக்கையில் ஆளுநர் நாயகம் சிமோன் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த ஆண்டு பிளாட்டினம் விழாவை கொண்டாடும் மகாராணிக்கு கனேரியர்களின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிமோன் ராணியை சந்தித்ததாக ஆளுநர் நாயகம் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மகாராணியுடனான ஆளுநர் நாயகத்தின் 2வது அதிகாரப்பூர்வ சந்திப்பும் 1வது நேரடி சந்திப்புமாகும். கடந்த வாரம் இங்கிலாந்து சென்றிருந்த பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அங்கு மகாராணியா சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கோவிட் தொற்றின் காரணமாக பலியானவர்களின் எண்ணிக்கை 37,000 அண்மிக்கிறது. இன்று மாலை 7:30 மணி வரை பலியானவர்களின் எண்ணிக்கை 36,993 சுகாதார அதிகாரிகளினால் பதிவாகப்பட்டுள்ளது. இன்று மதியம் வரை பதிவான தரவுகளின் அடிப்படையில் தொற்றின் காரணமாக பலியானவர்களின் எண்ணிக்கை கடந்த 14 நாட்களில் 99% குறைவடைந்துள்ளது. தொற்றின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை கடந்த 14 நாட்களில் 25% குறைந்துள்ளது. அதேவேளை இதுவரை தடுப்பூசி போடப்பட்ட மக்கள் தொகை 85% ஆண்மிக்கிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நன்றி துஷ்யந்தி குணரட்னம் கனேடிய செய்திகளுக்கு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பு ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நாளை காலை 10:45 அல்லது 11 மணி அளவில் காலை ஒரு அறிவித்தல் வெளிவர இருக்கிறது. அதாவது ஹோண்டா நிறுவனத்தின் அலிஸ்டன் ஒன்டாரியோவிலே அமைந்திருக்கின்ற நிறுவனத்திலிருந்து இந்த அறிவித்தல் வெளிவர இருக்கிறது. அங்கே எலக்ட்ரிக் ஹைபிரிட் வாகனங்களை உருவாக்குவதற்கு பல வருடங்களாக பல முதலீடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எவ்வாறு முதலீடு செய்யலாம் என்பது குறித்து நாளை கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் இருவரும் இணைந்து நேரடியாக இந்த அறிவித்தலை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நாளை காலை 11 மணி அளவிலே அதிகமான
எலக்ட்ரிக் மின்சார ஹைபிரிட் வாகனங்களை உற்பத்தி செய்வதற்கு கனடிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எவ்வாறு முதலீடு செய்கிறது என்பது குறித்த அறிவித்தல் நாளை வெளிவர இருக்கிறது. ஆகவே நாளைய இரவு நிகழ்ச்சியில் நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் வழங்குகின்ற ஆதரவுக்கு நன்றி. நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் நாளை மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், குட் நைட்.